பாடகி சுசித்ரா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் என்னுடைய 2வது கணவரை என்னை அடித்து துன்புறுத்தினார். 48 வயசாச்சு, ஒரு வாழ்க்கையில் சந்திக்க முடியாத ஒரு வேதனை சந்தித்தேன், என்ன டார்ச்சர் பண்ணுறான், அன்பாக வச்சிருப்பான்னு பார்த்தா அவன் இந்த பெண்ணுடைய ஃப்ளாட்டு, பணம், வருமானம், புகழ், அந்தஸ்து இதை மட்டுமே கூறி வச்சு வந்துருக்கு. இப்போ அந்த பெண்களுக்கும் ஒரு ஆண் துவை அடிப்படையாக தேவை. பார்த்த உடனே அவங்க விழுந்தாராங்க. முதல் மனைவி, முதல் குழந்தை எல்லாம் இருப்பதும் தெரிந்த பிறகும் அவர்களுக்கு அந்த ஆண் துணை தேவைப்படும். அப்போ அவர்கள் அந்த காதல் கண்ணை மறைச்சிடும், காமம் கண்ணை மறைச்சிடும். இது ரெண்டும் தான் அதில். இப்போ அந்த அம்மாவுடைய ஃப்ளாட்டை எழுதி வாங்கிட்டாங்கிறாரு. என்னை சாக்கு மூட்டையை போல் அடிக்கிறான், பல லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டான். 6 கேஸில் 60 கேஸ் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியும். வசதி படைத்த பெண்கள் மட்டும்தான் அவங்க டார்கெட், திட்டமிட்டு ஃபாலோ பண்ணுறது. பல வசதியான நடிகைகள் பல பேர் இப்படி தான். நடிகை சாரதா, இப்படி பல பேரில் சுசித்ராவும் ஒருவர். இந்த பெண்ணை தன்னுடைய வலையில் சிக்க வைப்பதற்காக எந்த நிலைக்கும் போவான். புதுசாக கார் வாங்கி கொடுப்பான், தினம் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான், கூட்டிகிட்டு சுவிட்சர்லாந்து போவான். இதெல்லாம் எப்போ அவள் முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வருகிற வரை. கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டான்னா அப்படி பேச அவளை ஏடிஎம் மிஷினாக மட்டும் பயன்படுத்துவான். பாடகி சுசித்ரா சினிமா துறையில் பல பிரபலங்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் என்னுடைய 2வது கணவரை என்னை அடித்து துன்புறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க? இது மாதிரி பிரபலமான பெண்களுக்கு ஒரு ஆண் துணை தேவைப்படுகிறது. அப்போ அந்த ஆண் துணையை தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் அதிதீவிர அறிவை பயன்படுத்துவதில்லை. இதுபோன்று சினிமா துறையில் மட்டுமல்ல, வசதி படைத்த பெண்களை எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு சென்னையில் நவநாகரீக இளைஞர்கள், நீங்கள் இளைஞர்கள்னால் நீங்கள் ஒரு 40 வயது வரை உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுறான், காரு, வண்டி, வாகனம், வசதி, மனைவி, குழந்தை குட்டியெல்லாம் இருக்கும். இது ஒரு கமர்ஷியல் தொழிலாக போய் வச்சுருக்கேன். இப்போ அந்த பெண்களுக்கும் ஒரு ஆண் துவை அடிப்படையாக தேவை. பார்த்த உடனே அவங்க விழுந்தாராங்க. முதல் மனைவி, முதல் குழந்தை எல்லாம் இருப்பதும் தெரிந்த பிறகும் அவர்களுக்கு அந்த ஆண் துணை தேவைப்படுகிறது. அப்போ அவர்கள் அந்த காதல் கண்ணை மறைச்சிடும், காமம் கண்ணை மறைச்சிடும். இது ரெண்டும் தான் அதில். இது இந்த பலவீனம் பெண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் அவங்ககிட்ட அவர்கள் விரும்புவது எதைன்னு கேட்டிங்கன்னா அந்த வசதியை. இப்போ அந்த அம்மாவுடைய ஃப்ளாட்டை எழுதி வாங்கிட்டாங்கிறாரு. ஆமாம். என்னை சாக்கு மூட்டையை போல் அடிக்கிறான், பல லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டான். 6 கேஸில் 60 கேஸ் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாமே நீங்கள் அவசரப்படுறது. அவர்களுடைய பின்னணி என்ன? முதல் மனைவி வந்து என் புருஷனை கூட நிற்கிது அப்படின்னு சொல்லுது. அப்போ இப்படி ஒரு திருமணம் செய்த ஒருவனை இவர்கள் எப்படி 2ஆம் திருமணம் பண்ணலாம்? இதே தப்பு. முதல்ல ஏன் திருமணம் பண்ணுறாங்கன்னா இவர்களுக்கு தேவையான அந்த ஆண் துணை, வேறு ஒன்றுமே இல்லை. தனிமையில் விரக்தி, முதல் கனவை விட்டுட்டு போயிடுவான். இல்லை, அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கே தெரியும், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனாலும் வந்து நான் லோவான டைமில் வந்து கை கொடுத்தனால தான் நான் இவர் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டாக, மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, அவனுக்கு நோக்கம் சுசித்ரா மீது இல்லை. சுசித்ராவுடைய பணம், வீடு, பணம், வசதி, புகழ், அப்படி பல நடிகைகளை நம்ம பார்க்க முடியும். பல நடிகைகள், நீங்கள் சாவித்திரி, ஜெமினி கணேசனை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பல பெரிய மல்டி மில்லியனர்லாம் இருந்தான். ஷோபா, செத்து போன ஷோபா, சுஜாதா, ஸ்ரீவித்யா, இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே தெரியாது. இந்த ஜார்ஜுன்னு ஒரு கேரளாவை சேர்ந்த ஒருவர் தான் ஸ்ரீவித்யாவை எங்கே போய் கல்யாணம் பண்ணுறாரு, கோவாவில் போய் கல்யாணம் பண்ணுறாரு. அவருக்கு யார் மேலே ஈர்ப்பு இருந்தது?
அந்த சொத்தின் மீது தான் ஈர்ப்பு இருக்குது. ஸ்ரீவித்யா அப்போவே பல கோடி சம்பாரிச்சு வச்சிருந்து. இவர்களுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண் விபச்சாரிகள், மேல் ப்ராஸ்டியூட் தான். வாட்ட சாட்டமாக நவநாகரிகமாக காரு பங்களா, ஒரு சாதாரண ஒரு நாளைக்கு 10,000 ரூபா செலவு பண்ணக்கூடிய 5 நட்சத்திர வாழ்க்கை. கேட்டால் நான் வந்து பெரிய ஏற்றுமதி நிறுவனம் வச்சுருக்காங்கம்மா. இப்படி திட்டமிட்டு ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கும்பல், ஒரு பெரிய கும்பலே இருக்குது. அதில் அந்த வசதி படைத்த பெண்கள்லாம் அதில் விழுந்துடுறாங்க. வசதி படைத்த பெண்கள் மட்டும்தான் அவங்க டார்கெட், திட்டமிட்டு ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் பல வசதியான நடிகைகள் பல பேர் இப்படி தான். நீங்கள் சாரதா, நடிகை சாரதா, இப்படி பல பேரில் சுசித்ராவும் ஒருவர். இது அந்த பெண்களினுடைய அறியாமையை அந்த ஆண்கள் பயன்படுத்திக்கிறான். நீங்கள் சொத்துக்கு நிலம் இடம் எல்லாம் அபகரித்து வந்த பிறகு அவன் விட்டுட்டு வேற பொண்ணை பார்க்க போயிடுவான். இது வந்து ஒரு கமர்ஷியல் ப்ளே பாய். ஒரு நீங்கள் அவனுக்கு தேவையான பாலியல் ரீதியான பிரச்சனையும் அவனுக்கு கிடைச்சிருது, பணம் கிடைச்சிருது, வசதி வாய்ப்பு பல கூடிய சுருட்டிடுறான். இவர்களுடைய அறியாமை அவனுக்கு அது பணம் கூட்டுக்கிற மிஷினாக மாறி போயிடுது. இதுக்கு தீர்வே கிடையாது. இவர்களை மிக ஈஸியாக அடுத்த ஒரு பெண்ணுடைய கணவனை இவர்கள் பங்கு போட்டு கொள்ளுகிறார்கள். அவசரப்பட்டுக்கிறது. சரி, இவனை விட்டால் இவன் போயிடுவான், நமக்கு இப்படி. அவனுக்கே மோட்டிவ் என்ன மோட்டிவ்? இவருடைய உடலும் அவளுடைய பணமும் தான். அப்போது இதை காலங்காலமாக இதை ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன காரணம்னா அந்த ஆண் விபச்சார கூட்டமும் இருக்குது, இது போன்ற அபலை பெண்களும் இருக்குது. ஏன்னா முதல் கணவனே சரியாக வச்சுருக்கணும். நீங்கள் பெண்களை பொறுத்தவரை நீங்கள் சமூகத்தில் அந்தஸ்தோடு இருக்கிற நடிகைகளாகட்டும், இல்லை அதிகாரிகளாகட்டும், இல்லை பாடகிகளாகட்டும், நீங்கள் சமூக அந்தஸ்தோடு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு நீங்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கணவன்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தால் நீங்கள் அக்கறைக்கு இக்கரை பச்சை. புதிதாக ஒருத்தன் வாழ்க்கையில் பூந்துருவான். அவனுக்கு நோக்கம் என்னவாக இருக்கும்? அவளும் அவளுடைய உடைமைகள். அப்போது இதை அவள் தெரிந்து கொள்வதற்கே பல மாதம் வருஷம் ஆகும்போது என்ன நடக்கும்? நடிகை லட்சுமியுடைய கதை அதே தான். லட்சுமிக்கு 3 திருமணம். அப்போது முதல் கணவன் தன்னை அன்பாக வச்சுக்கலன்னு அடுத்த ஆணை விரும்புகிறாங்க. முதல் கணவனுடைய அருமை அப்போ தான் தெரியும். அவளுடைய உடலும் அவளுடைய உடைமைகளும் அவளுடைய செல்வாக்கு புகழ் மட்டுமே நேசித்து வர்றான். பழைய கனவை உண்மையாக நேசிக்கிறான். இதுதான் அந்த மின்னலேன்னு படத்தில் வசீகரான்னு ஒரு பாட்டு வரும். நீங்கள் அதை எழுதியவர் தாமரைக்கு தியாகு 2வது கணவர். தியாகுக்கு பல மனைவிகள். ஒரு சென்னிமலையில் போய் ஒரு சக கம்யூனிஸ்ட் கட்சி தோழ வீட்டில் தங்குறாரு. மனைவி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. தாமரை பல டார்ச்சர் பண்ணுது, அவனை மீட்டு எடுக்கவே முடியல. இப்படி அதே போல் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியவர், அவருக்கும் இதே பிரச்சனை. படத்தில் நடித்த ரீமா சென்னுக்கு இதே பிரச்சனை. நான் அது அவர்களே அனுதாபத்தோடு தான் அதை பார்க்கணும். ஏன்னா பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆண் துணை தேவை. நீங்கள் குடும்ப பெண்கள் புருஷன் அடித்தாலும் உதைச்சாலும் சாராயம் குடித்தாலும் எவ்வளோ பண்ணாலும் வேறு வழி இல்லை. ஏன்னா அவர்களுக்கான சமூக பின்புலம் இல்லை. வசதி வாய்ப்பு, காரு பங்களா, வருமானம் அப்படி இல்லைன்னு என்ன பண்ணுறாங்க? அடியோ மிதியோ வாங்கிட்டு சாக வரை கிடக்கிறாங்க. அது ரொம்ப நீங்கள் இந்த சமூக கட்டமைப்பு ரொம்ப கொடுமையானது. அந்த பொண்ணு 48 வயசாச்சு. நான் ஒரு வாழ்க்கையில் சந்திக்க முடியாத ஒரு வேதனை சந்தித்தேன். என்னை டார்ச்சர் பண்ணுறான். அன்பாக வச்சுருப்பான்னு பார்த்தா அவன் இந்த பெண்ணுடைய ஃப்ளாட்டு, பணம், வருமானம், புகழ், அந்தஸ்து இதை மட்டுமே குறி வச்சு வந்திருக்கான். பல பெண்கள், பல நடிகைகள்
அவர்களுடைய வாழ்க்கையே நரகமாக போய் மீண்டும் அவன்கிட்ட பிரியருக்கு பெரும் போராட்டம் நடத்துவாங்க. சாக்கு மூட்டையில் கட்டி அடிக்கிறாரு. ஆனால் மறுநாள் காலையில் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணோன்னே திரும்ப அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்காருன்னா இவர் ஏன் விட்டு வெளில வந்திருக்கலாம் இல்லையா முன்னாடி? இல்லைங்க, அதாவது அவங்களுக்கு என்ன மனநிலைனா சமாளிக்கலாம், இவனை விட்டுட்டா வேற நாதி இல்லை, ஒரு ஆண் துணை எப்படியாவது நம்ம இவனை மெயின்டைன் பண்ணலாம், இவனை விட்டுற வேண்டாம். ஏன்னா நீங்கள் அந்த ஆண் துணை மீது அவ்வளவு நேசம். அப்போ அவன் இந்த பெண்கள் விட்டில் பூச்சியை போல் அவர்களை நம்புகிறார்கள். நம்புகிற பொழுது அவன் அதை பலவீனமாக எடுக்கிறான். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாழவே முடியாது. இவன் நமக்கு கொடுக்குற இன்பத்தை விட துன்பம் தான் அதிகமாக இருக்குன்னு முடிவுக்கு அவர்கள் வருவதற்கு பல மாதம் ஆகும். பல மாதம் ஆன பிறகு அப்போ தான் நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துக்கு இது திட்டமிட்டு ஏமாத்துகிற, நீங்கள் இப்போ கிராமத்தில் இல்லை கட்டி வச்சிடும், மரத்தில் இருக்க புளி மரத்தை கட்டி வச்சிருவோம். திருமணம் பண்ணிக்கலாம், திருமணத்தை வந்து நீங்கள் மன விலக்கும் பண்ண முடியாது. ஆனால் நகரம் என்பது நீதிமன்றத்தில் இருக்குது. இவருடைய வாழ்க்கை நீதிமன்றத்தில். அவன் வந்து எப்படியும் குறுகிய காலத்தில் ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் அவன் பொசிஷனுக்கு கொண்டு போயிடுவான். அவனிடம் ஏமாந்து தன்னுடைய ஒரு 20 ஆண்டு கால உழைப்பை அப்படியே அவனுக்கு கொடுத்துருவாங்க. அவன் உண்மையான அன்பு அல்ல, அவன் இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு மட்டுமே அன்பாக இருக்கிற மாதிரி நடிப்பான். இவர்களையெல்லாம் குறைந்தபட்ச தூக்கில் போடணும் இந்த பயல்களை. ஆனால் சட்டம் ஜனநாயகமெல்லாம் இவர்களை பாதுகாப்பாக இருக்குது. அவனுக்கு எல்லா மட்டத்திலையும் ஆள் இருக்கும். சட்டத்துறை, நீதித்துறை, காவல்துறை, அரசியல் துறை, எல்லா பக்கமும் இந்த சமூக விரோதிகளுக்கு ஒரு பெரிய பேக்கப் இருக்கும். இந்த அபலை பெண் அவனை எதிர்த்து போராடவே முடியாது. ஏன்னா சுசித்ரா இவ்வளோ தெளிவாக பேசுகிறவங்க அவங்களே எப்படி ஏமாத்திருக்காங்கன்னா, இல்லை அவன் எவ்வளோ விவரமான ஆளாக இருப்பான். அவளுக்கு நோக்கமே அவளை பயன்படுத்தி அவளுடைய சொத்துக்களை அடையணும். வேறு எந்த நோக்கம் அதில் இருக்காது. 1% கூட அவளை நீங்கள் மனைவியாக பார்க்கக்கூடிய எந்த மனநிலையை இது போன்ற நபர்களுக்கு இருக்காது. ஆனால் டிப்டாப்பான ஆசாமியாக இருப்பான். ஏதோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனியுடைய முதலாளியை போல நடிப்பான். ஒன்றுமே இருக்காது. நான் சென்னைக்கு வந்த புதுசில் இது மாதிரி நபர்கள் நிறையா இருப்பான். எல்லா துறையிலையும் இருப்பான். 555 சிகரெட் வச்சு, அப்போ 555 வச்சுருந்தா அது பெரிய மரியாதை. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் சாதா சிகரெட் இருக்குது. சிகரெட் கேட்டால் தரமாட்டான். கையிலே வச்சுருப்பேன் எப்பவும். காரு, சாட்டமான ஆள், தினம் ஒரு பஃப்பு, தினம் ஒரு பார்ட்டி, ஒரு வருமானத்துக்கு ஒரு தொழில் இருக்காது. பார்த்தீங்கன்னா நீங்கள் பல பெரிய இடத்து பெண்கள் பூரா சாதாரணமாக ஏமாந்துருவான். அந்த தோற்றம்தான் அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட். தோற்றம் அந்த அவனுடைய லைஃப் ஸ்டைல் தான். ஒன்றுமே இருக்காது. ஒன்றா நம்பர் டுபாக்கூராக இருப்பான். அவ்வளவு கேவலமான சிந்தனையாளனாக இருப்பான். அவ்வளவு கேவலமான மனநோயாளியாக இருப்பான். நகர வாழ்க்கையில் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரிஜினலாக வரவன் அப்படி தான் வருவான், டிப்டாப்பாக. இந்த டுபாக்கூர் ஆட்கள் இப்படி தான் வருவான். அப்போது இந்த பெண்கள் நீங்கள் ஊடுருவி பார்க்க முடியாது. அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி பல நடிகைகள் கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குகிற நடிகைகளை பூரா இப்படி தான். 2வது விட சிலுக்கு ஒரு தாடிக்கார டாக்டர் சிலுக்கை கரெக்டாக கடைசி வரைக்கும் அவன் தான் மெயின்டைன் பண்ண. அவனுக்கு மனைவி குழந்தை ஊட்டி எல்லாம் இருக்குது. சிலுக்குக்கு வேறு நம்ம சினிமா நடிகை, பல நடிகளோடு நடிக்கிறோம், பல நடிகளோடு நெருக்கமாக இருக்கும். இவன் தெரிந்தே நம்மளை ஏற்றுக்கிறானேன்னு அவனோட நெருக்கமாக இருக்கு அந்த அம்மா. அவனோட இறப்பு கொலையா தற்கொலையா? தற்கொலை தான். ஏன்னா அந்த தாடிக்காரனுடைய மகனை சொந்த மகனான்னு நினைக்குது சிலுக்கு. சொந்த மகனான்னு நினைக்குது. அவன் எப்படி பார்க்குறான்? இதை ஒரு பாலியல் ரீதியான ஒரு ஜடமாக பார்க்குறான். யார? சிலுக்க, ஷோபா, மௌனிகா. எனக்கு இப்போ நான் ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள பல பெண்களை சொல்ல முடியும். அவர்களை எப்படி பார்க்குறான்? அதை ஒரு பதுமையாக தான் பார்ப்பான். அவள் ஒரு பணம் காய்க்கிற மரமாக தான் பார்ப்பான். முதல் புருஷன், 2வது புருஷன் எல்லாம் வச்சுருப்பான். அதை விட்டு வந்து இவளை 3வது 4வது மெயின்டைன் பண்ணுவான். எதுக்காக? இவளுடைய அந்த வருமானம், சொத்து, அந்த வசதி, வாய்ப்பு, அந்தஸ்தை பயன்படுத்தி கொள்வதற்காக. ஸ்ரீதேவியே வந்து 2வது கணவர். ஆமாம் ஆமாம், போனி கபூர். ஆமாம். அந்த அம்மாவுடைய மரணம் துபாயில் எப்படி நடந்ததுன்னா,
ஒரு மரணம் தான். ஏன்னா அந்த அம்மா போனி கபூர் நிறைய லாஸ் படம் எடுத்து அந்த அம்மாவுடைய சொத்தை கேட்குறான். சொத்து கொடுக்கலன்னு அந்த அம்மா இறந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக போனி கபூருக்கு தானே வரும். இப்படி தான் பல விஷயங்கள் பூராமல் இந்த போக பொருட்கள் அவர்களுக்கு உலகமே தெரியாது. பானுப்பிரியா அப்பா பானுப்பிரியாவுக்கு கொடுக்கப்படுகிற அந்த தொகையை பக்கத்து ரூமில் வாங்கிட்டு அவங்க அப்பா அப்படியே செலவு பண்ணிட்டு வெறும் ஆட்டோவில் போவோம். அந்த பெண்ணு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாழ முடியாமல் கிளம்பி ஏவிபி ஸ்டுடியோவில் வந்து அந்த அம்மா ஒரு அவுட் ஹவுஸில் குடியிருந்து திருமணம் பண்ணிக்கல. ஆமாம் இப்போ பண்ணியவே செட்டில் ஆயிடுச்சு. இப்படி பல விஷயங்கள் எடுத்திங்கன்னா அந்த பெண்களை ஏமாத்துற ஒரு கும்பல் நிறைய இருக்குது. அதே தான் நம்ம சுசித்ரா. அப்போது சுசித்ராவை போல திரைப்படத்துறையில் பல சுசித்ராக்கள் இருக்காங்க. உச்சபட்ச சுசித்ராக்களும் இருக்காங்க, கீழ்மட்ட துணை நடிகை வாழ்க்கை அப்படி தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு துணை நடிகை அந்த அம்மாவை ஒரு சினிமா டைரக்டர் கல்யாணம் பண்ணுறாரு. அவர் முதலே கல்யாணம் இருக்குது, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்குது, இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, கொஞ்சம் வருமானம் வருது. வருமானம் வர எல்லாம் பிடிக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு விரட்டி விட்டு போயிட்டார். வடிவக்கரிசி கதை அதே தான். ஒரு உதவி இயக்குனர் அந்த அம்மா திருமணம் பண்ணி இந்த அம்மா வருமானத்தை பூரா அந்த உதவி இயக்குனர் கொடுக்குறது. இந்த அம்மாவுக்கு வருமானம் போனவர் அவன் கிளம்பி போயிட்டான், வேறு கல்யாணம் பண்ணிட்டான். இந்த சுசித்ராவை போன்ற பல பெண்களினுடைய மறுபக்கம் ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஏன்னா தான் என் வாழ்க்கையில் நடந்த மோசமான விஷயம், அதை விட மோசமான விஷயம் அது நடந்திருக்கு அப்படின்றாங்க. இல்லை அது ஏமாந்துருச்சு. ஏன்னா தனக்கு ஒரு வட்ட சாட்டமான வசதி படைத்த ஒரு ஆண் துணை எப்படி ஆண்களுக்கு பெண்கள் மீது ஒரு கவர்ச்சியோ அதே போன்ற கவர்ச்சி இந்த பெண்களுக்கு அதே போன்று இருக்கிற ஆண்கள் மேலே ஒரு கவர்ச்சி. இந்த கவர்ச்சி அவர்களுடைய பலவீனம் அவன் அப்படி எடுத்துக்கிறான். நீங்கள் அந்த பெண்ணை தன்னுடைய வலையில் சிக்க வைப்பதற்காக எந்த நிலைக்கும் போவான். புதுசாக கார் வாங்கி கொடுப்பான், தினம் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான், கூட்டிகிட்டு சுவிட்சர்லாந்து போவான். இதெல்லாம் எப்போ அவள் முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வருகிற வரை. கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டான்னா அப்படி ரிவர்ஸ் ஆகும். அவளை ஏடிஎம் மிஷினாக மட்டும் பயன்படுத்துவான். அவளை சொல்லணும்னா துயரப்படுத்துவான். ஏன்? வருமானம். இந்த திரைத்துறையை நமக்கு தெரிஞ்ச திரைத்துறை இது அல்லாமல் நான் சில பெரிய தொழிலதிபர்கள், நீங்கள் வருண்மணியன்னு ஒரு தொழிலதிபர், த்ரிஷா கூட எங்கேஜ், த்ரிஷாவுக்கு அவருக்கு ஒரு 5 வயசு வித்தியாசம். வருண்மணியை யாருன்னு கேட்டால் இந்தியா சிமெண்ட் சீனிவாசனுடைய நண்பருடைய மகன், பங்குதாருடைய மகன். அவர் பார்த்துட்டே இருந்தார், த்ரிஷா வலையில் விழுகலை. அது கொஞ்சம் பாலக்காட்டு பிராமின் புள்ள, கொஞ்சம் மூளை வேலை செய்யும். அப்போ அதுக்கு கழட்டி விட்டுருச்சு. கழட்டி விட்டோன்னையும் தினகரன் KPK கந்தசாமியுடைய மகன் KPK குமரன் தினகரனை ஒரு 500 கோடி விற்றுவிட்டு ஒரே புள்ள பேரில் டெபாசிட் போட்டு வச்சுருந்தார். குமரன் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் திமுகவில். அவர் மகளை துரத்தி லவ் பண்ணுறான். யார்? இந்த வருண்மணியை. என்ன இருக்கு? 500 கோடி. 500 கோடி. இது பேக்குங்க. இந்த பிள்ளைகள்லாம் 1ஆம் நம்பர் பேக்குங்க. மொத்தமாக 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் அது மெயின்டைன் பண்ண தெரியாது. எவ்வளவு? அப்படி வளர்த்திருப்பான். அப்படியே வளர்த்திருப்பான். 500 கோடின்னு சொன்ன உடனேயும் அப்படியே ப்ராக்கெட் போட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டான். இப்போ 500 கோடி தான் லவ் பண்ணியிருக்கான், 500 கோடி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். உண்மையாக கூட லவ் பண்ணிடலாம் இல்லையா? உண்மையே 1% கூட இருக்காது. உண்மையாக லவ் பண்ணுற போய் தன்னோட 5 வயசு அதிகமாக இருந்த த்ரிஷாவியை லவ் பண்ணுவான். ஏன் சார் வயசு வித்தியாசம் என்ன தவறா என்னது? அப்பாவா ஏன் பாட்டியை லவ் பண்ணுங்களேன். இந்த பிரான்ஸ் அதிபர் மெக்கரான் தன்னுடைய டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? சச்சினே வந்து அவரோட வயது அதிகமானவங்க தான் கல்யாணம் பண்ணி. சார் அதாவது இருக்கட்டும், நீங்கள் அதாவது திருமணம் என்பது ஆணை விட பெண்ணுக்கு குறைஞ்ச 1 வயசு 2 வயசாக இருக்கணும். இவன் வலுவாக இருக்கும்போது அது வயசாகி போச்சுன்னா
ஆண் பெண் இனக்கவர்ச்சியை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அப்போ இவர்களுக்கு எதன் மீது காதல்? 500 கோடி மீது தான் காதலே தவிர, நீங்கள் பாருங்கள், அங்கே அடி உத தான், சாக்கு மூட்டை அடி தான் அவளுக்கு. அதாவது அந்த காலத்தில் இப்போ பட்டுக்கோட்டை பாடுவார், பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா பாரப்பா பழனியப்பான ஒரு பாட்டே இருக்குது. மாட்டு வண்டியில் போனாலும் புருஷன் முன்னாடி தான் ஒன்றா போவாங்க, சைக்கிளில் போனாலும் கேரி இருக்காது, டபுள்ஸ் வச்சுட்டு போவான், குழந்தை குட்டி பின்னாடி ஏற்றிட்டு போவான். இது 100 ஆண்டு காலம் காதல். கூழோ கஞ்சியோ குருமா, குடும்பம் நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தானே இருக்குது. அமெரிக்கன் டாலர்களும் பிரிட்டிஷ் ஃப்ராங்குகளும் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸும் இல்லையே. ஆனால் இவர்களுக்கு என்ன நோக்கம்னா சொத்துக்கள், அந்த ஸ்டேட்டஸு, பிஎம்டபிள்யூ காரு, பென்ஸு, ஆடி, ஈசிஆர் பங்களா, இதில் எது குறையாக இருந்தாலும் சண்டை. நிறைய பெண்கள் ஏன் கொளுத்தப்படுகிறார்கள்? ஏன் ஸ்டவ் நிறைய வெடிக்குது? மாமியாருக்கு ஸ்டவ்வே வெடிக்கிறது இல்லையே, மருமகளுக்கு தானே ஸ்டவ் வெடிக்குது. அப்போ என்ன, நீங்கள் ரிதன்யா திருப்பூரில் 2-3 கேஸ் நடந்துருச்சு. இப்போவே பல வழக்குகள் அப்படி தான் நடக்குது. இதெல்லாம் பணத்தை மட்டுமே, அவர்களுடைய சொத்துக்களை மட்டுமே, அவர்களுடைய உடல் பசியை தீர்த்து கொள்வதோடு சரியே தவிர அவர்களுடைய இதயத்தை ஊடுருவி பார்ப்பதே இல்லை. இப்போ நம்ம சுசித்ரா கதையும் அதே கதை தான். இது போன்ற பெண்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அவன் யாரை விரும்புகிறான்? உன்னைவா, உன்னுடைய அந்தஸ்தையா, உன்னுடைய வருமானத்தையா, உன்னுடைய ஃப்ளாட்டையா? எத்தனை 6 கேஸ் போடுதான் அந்த அம்மா. இதெல்லாம் நடக்கிற வேலையா? நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றவன் தோல்வி அடைந்தான், தோல்வி அடைந்தவன் செத்தே போனான். இதுதான் நீதிமன்றம். நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காதெல்லாம் சொல்ல வரல, நீதி கிடைக்கும், தாமதமாக கிடைக்கும். சொத்து எத்தனை ஆண்டு காலம், புருஷன் முன்னாடி டைவர்ஸ் பண்ணால் ஜீவனாம்சம் வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆகும். பாருங்கள், அந்த ஆர்த்தி ரவி, ஆர்த்தி விட்டுட்டு 2 குழந்தைகள் இருக்குது, மணிமணியான குழந்தைகள் ஆர்த்திக்கு. அவர் பார் டான்ஸரை கோவாவில், கெனிசா பிரான்சிஸ் எங்கே போய் பிடிச்சிருக்காரு, கோவாவில் பார் சிங்கர். அருமையான குடும்பம் ஆர்த்தியுடைய குழந்தைகள். அப்போ இது எல்லாமே ஒரு மனைவி மீதோ, குழந்தைகள் மீதோ, குடும்பத்தின் மீதோ பற்றில்லாத நபர் தான் நம்ம சுசித்ராவுடைய கணவர் ராஜா, ரெண்டாவது கணவர் ராஜா. இதே போன்ற நபர் தான். இதெல்லாம் இந்த பெண்கள் ஊடுருவி பார்த்து இவனுடைய பின்னணி என்ன, உண்மையாகவே நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவானா, இல்லை நம்முடைய சொத்துக்களை காப்பாற்றுவானா, அந்தஸ்தை காப்பாற்றுவானா, யாரை நேசிக்கிறான், இப்படி தெரிந்து கொள்ளாத வரை இது போன்ற இழப்புகளை சாக்கு மூட்டை அடிக்கிற போல ஷூக்காட்டில் மிதிக்கிறாங்களா. கேட்கும்போதே நமக்கெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வருது, கோபம் வருது. ஆனால் அந்த பெண் எத்தனை சித்திரவதைகளை தாங்கிட்டு இருப்பான் பாரு.